இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். தமிழகத்தை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். அக்டோபர் மாதம் சம்மந்தப்பட்டது 2023. இதை ஒரு நோட் போடுங்க தனியா. ஸோ சின்ன சின்ன ஹைஃபன் மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது சார்ந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ தாராசுரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து எந்த அரசர் கட்டினது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அது சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். சில இடத்துல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எக்ஸாம்ஸில் எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனா அல்லது வேற கலர் அல்லது வேற ப்ளூ பிளாக் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சின்ன சின்னதாக ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு அதை பார்த்தோன்னா புரியணும். அந்த அளவுக்கு நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது கவனிங்க, எழுத வேணாம். ஒன்ஸ் நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஐ திங்க் உங்க நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அப்படியே டைரக்டா உங்க மைண்ட்ல நீங்க படிக்கிற மாதிரி கவனிச்சு கேளுங்க. உங்க விஷுவலைசேஷன்ல நீங்க அந்த நான் சொல்ல அந்த வார்த்தைகள் வந்து உங்க மைண்ட்ல இருக்க மாதிரி அதை நீங்க படிச்சு அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க படிக்க ட்ரை பண்ணணும். சொல்லும் போது எழுதிட்டு இருக்க வேணா, கவனிங்க. கவனிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மைண்ட்ல ஏற்ற ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை நான் சொல்லுவேன். ஸோ அப்போயே உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். லாஸ்டா இந்த கிளாஸ் முடியும் பொழுது நான் கேள்வி கேட்பேன். சில கேள்வி கேட்பேன். ஸோ அதுல இருந்து உங்களை வந்து நீங்க செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப அதோட ரெக்கார்டர் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுல நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை நீங்க நோட் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஹைஃபன் என்ன முக்கியமான வார்த்தை இப்போ நான் சொல்ல ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது நான் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த கிளாஸை நீங்க நம்ம இப்போ எப்படி எழுதுறோமோ அது போல வழக்கமா கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க. ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் ஒன்று இப்போ முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் இருக்கும். படிக்கிறோம் உடனே டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கலாம். எழுதும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தடவை படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ நீங்களே உங்க கைப்பட எழுதும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை நகர கூட்டுறவு நிலைத்த நகர்ப்புற சேவைகள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக உலக வங்கி இருக்கு இல்லையா, உலக வங்கி 1112 கோடி கடன் வழங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சென்னை நகர கூட்டுறவு நிலைத்த நகர்ப்புற சேவைகள் திட்டம் அப்படின்ற திட்டத்துக்காக கொடுத்திருக்காங்க 1112 கோடி உலக வங்கி. எங்களோட சேவைகள் திடக்கழிவு மேலாண்மை இந்த உயர்த்துறதுக்காக, அதோட தரத்தை உயர்த்துவதற்காக 1112 கோடி உலக வங்கி சென்னை நகரத்துக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் பிரேக் ஆகுதா? நான் உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ சப்போஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா திரும்ப நீங்க கேட்பீங்களா? ஸோ அதுல உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். ஸோ அதனால அதை பார்த்துக்கலாம். சென்னை நகர கூட்டுறவு நிலைத்த நகர்ப்புற சேவைகள் திட்டத்துக்காக 1112 கோடி உலக வங்கி கடன் கொடுக்குறாங்க சென்னைக்கு. எழுதாதீங்க, சொல்லும் போது கவனிங்க. அது மட்டும் போதும். கவனிச்சு படிங்க. அடுத்தது 2வது, கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில சிறப்பாக செயல்பட்டதற்காக 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவல் விருது வழங்குறாங்க அடுத்த வருஷம் குடியரசு தினத்துல தமிழகத்துல. இந்த விருதோட பரிசு தொகை 40,000 ரூபாய். காந்தியடிகள் 40,000 ரூபாய் பரிசு குடியரசு தினம் வழங்க போறாங்க நெக்ஸ்ட் இயர். ஏன் அதுக்கு வந்து காந்தியடிகள் காவல் விருது அப்படின்னா, காந்தியடிகளுக்கு மது அப்படின்றது பிடிக்காது. ஸோ அதனால காந்தியடிகள் காவல் விருது அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ அந்த காந்தியடிகள் காவல் விருது கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில ஈடுபட்டதுக்காக 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு விருது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், அக்டோபர் 5 அருட்பிரகாச வள்ளலாருடைய பிறந்த நாள் அக்டோபர் 5. ஸோ அந்த தேதியை தனி பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் அந்த நாளை வந்து
அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமா நீங்க உள்ள போனீங்கன்னா, வள்ளலார் தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக சம்மந்தம் உள்ள போனீங்கன்னா, அது நெறைய விஷயங்கள் இருக்கும். அத தவிர்த்துட்டு, நீங்க வந்து வள்ளலார ஒரு சமூக மாற்றத்துக்கான அடிகோலியவர் அப்படின்றதுல பார்க்கும்போது, ஒரு நபரா வள்ளலார் இருப்பாங்க. ஸோ அதனால அவருடைய பிறந்த நாள ஒரு தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் தனிப்பெருங்கருணை அப்படின்னு அந்த வார்த்தை உருவாயிருக்கு அப்படின்னா, அவருடைய வாசகம் பார்த்தீங்கன்னா, அவரோட மந்திர வாசகம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அப்படின்ற அந்த வாசகம் தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து தனிப்பெருங்கருணை எடுத்து தனிப்பெருங்கருணை நாளாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி சொல்ற ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு அந்த கதையில அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால கவனமா பாருங்க. அருட்பிரகாஷ் வள்ளலார் பத்தி நம்ம தமிழ் புக்ல நிறைய படிச்சிருப்போம். தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வள்ளலார் படிக்காம போக முடியாது. ஸோ அதன்படி அவர் வந்து அக்டோபர் 5, 1823 கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கிற மருதூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. 1823 அக்டோபர் 5 அருட்பிரகாச வள்ளலார். ஓகேவா? அவருடைய பிறந்தநாள் தனிப்பெருங்கருணை. இது எப்படி நீங்க எழுதணும்? கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, வள்ளலார் ஹைஃபன் போட்டு அக்டோபர் 5, 1823 தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இந்த 3 வார்த்தை தான் இந்த ஃபுல் விஷயத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ். அடுத்தது நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஏ.கே. ராஜனோட வந்து 7 பெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஏ.கே. ராஜன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஜூன் 10 2021 தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அதை வந்து அமல்படுத்தினாங்க. அந்த கமிட்டியை வந்து உருவாக்குனாங்க. நீட் தேர்வுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி ஜூன் 10, 2021 உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேர்களுக்கு மேல விசாரிச்சு அந்த அவங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்டு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அந்த அறிக்கையை இப்போ 7 மொழிகளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. என்னன்னா தமிழ், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மராத்தி. ஸோ மேஜரா இந்த 7 மொழிகள் வந்து கவர் ஆயிரும் இந்தியா ஃபுல்லா. அதனால இந்த 7 மொழிகளுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த நீட் தேர்வோட தாக்கம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு மற்ற மாநிலங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த இப்போ பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட், இந்த கமிட்டியோட ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10, 2021 ஏ.கே. ராஜன் கமிட்டி. அடுத்தது புவிசார் குறியீடு அப்படின்றத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுல எக்கச்சக்கமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. புவிசார் குறியீடு அப்படின்னா அந்த பகுதியில் மட்டும்தான் அந்த பொருள் உற்பத்தி பண்ணும்போது அதோட சிறப்புத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். மற்ற எந்த இடத்துல பண்ணாலும் அதோட விஷயம் வந்து கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி அல்வா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த அல்வா டேஸ்டா இருக்கும், மற்ற இடத்துல அது கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உருவாக்குறதுனால அதோட தனித்தன்மை அதிகமா இருக்கும். அதே போல அதுக்கு பெருமைப்படுத்துற விதமா தான் இந்த புவிசார் குறியீடு அப்படின்றத கொடுப்பாங்க. அந்த புவிசார் குறியீடு இப்போ வந்து கன்னியாகுமரி கிராம்புக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள், கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு பொருட்கள் இது எல்லாத்துக்கும் இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழகத்துல நிறைய பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் லிஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு கன்னியாகுமரியோட கிராம்பு இல்லையா, அதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள், அடுத்தது கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு அப்படின்றது. இப்போ இந்த கன்னியாகுமரி கிராம்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து கன்னியாகுமரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கு. அந்த கேரளா ஒட்டி இருக்கு. ஸோ கேரளா ஒட்டி இருந்தாலே கோல்டாவே இருக்கும், ஈரப்பதமா இருக்கும், கோல்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹாட் அப்படின்றது இருக்காது. வெள்ளமா தான் மோஸ்ட்லி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த கிராம்போட ஹீட் இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு வந்து ஹீட் இல்லை. ஸோ கோல்டான பிளேஸ்ல இருக்கனால அந்த அடர்த்தி எண்ணெய், அந்த கிராம்போட அந்த எண்ணெய் விஷயங்கள் எல்லாமே கோல்டான கண்டிஷன் இருக்கிறதுனால ஆவி ஆகல. இப்போ ஹீட்டான பிளேஸ்ல வச்சீங்கன்னா அது ஆவி ஆகி அதோட குவாலிட்டி வந்து கம்மியாகும். ஆனா இது கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த கோல்டான பிளேஸ்ல இருக்கிறதுனால இதோட அந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த எப்படி சொல்றது, அந்த தரம் வந்து அந்த குளிர்னால பாதுகாக்கப்படுது. அதனால உயர்தரமான வாசனை எண்ணெய் வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க. எதுக்கு? கன்னியாகுமரி கிராம்புல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்துல கிராம்பு பயிரிடப்படும் மொத்த பரப்புல கன்னியாகுமரியில மட்டும் 73% பயிரிடப்படுது. ஓகே, தமிழகத்துல மொத்த பரப்புல 73%. இன்னொரு விஷயம் அடிஷனல் என்னன்னா, இந்தியாவோட மொத்த உற்பத்தி, கிராம்பு மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மொத்த உற்பத்தி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1100 மெட்ரிக் டன். ஒரு மெட்ரிக் டன் 1000 கிலோ. அப்போ இந்தியாவோட மொத்த உற்பத்தி, மொத்த கிராம்பின் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 1100 மெட்ரிக் டன். இதெல்லாம் வந்து நீங்க ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் இந்த ரேங்கிங் லிஸ்ட் பார்ப்பீங்க.
அதெல்லாம் அவுடேட்டடாக இருக்கும் 2016 17 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வரதை நீங்க அப்டேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை தான் நான் வந்து இந்த ஆன்லைன்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ரேங்கிங் வரது எல்லாமே உற்பத்தி சார்ந்தது, தரவரிசை சார்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இயர்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க புக்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மொட்டையா இப்போதைக்கு இது உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு இருக்குல்ல இதுல இருந்து வர்றதுதான் நீங்க வந்து எடுத்தா. ஸோ இந்தியாவோட கிராமின் மொத்த உற்பத்தி 1100 மெட்ரிக் டன். அதுல தமிழகத்துல மட்டுமே 1000 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகுது. தமிழகத்துல மட்டும் 1000 மெட்ரிக் டன். அந்த 1000 மெட்ரிக் டன் எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரியில மட்டும் 750 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகுது. அப்போ இந்தியாவில மொத்தம் 1100 மெட்ரிக் டன். அதுல தமிழகத்துல மட்டும் 1000 மெட்ரிக் டன். அதுல கன்னியாகுமரியில மட்டும் 750 மெட்ரிக் டன். ஸோ அந்த அளவுக்கு கன்னியாகுமரி இந்த கிராம்புக்கு பெயர் பெற்றதா இருக்கு. அதனால அந்த கன்னியாகுமரி கிராம்பு அப்படின்ற அந்த பொருள் கொடுத்த. அடுத்தது இந்த கிராம்புல யூஜினால் அசிட்டேட் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. யூஜினால் அசிட்டேட் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. அதுல இருந்தா வாசனை எண்ணெயை எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம கிராம்பு பார்த்துறோம். இது எப்படி எழுதணும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கன்னியாகுமரி கிராம்பு புவிசார் குறியீடு ஐஃபன் போட்டுக்கிட்டு இந்தியாவோட மொத்த உற்பத்தி 1100 மெட்ரிக் டன். அதுல தமிழகம் 750 மெட்ரிக் டன், 1000 மெட்ரிக் டன். அதுல கன்னியாகுமரி மட்டும் 750 மெட்ரிக் டன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் யூஜினால் அசிட்டேட். ஓகேவா? யூஜினால் அசிட்டேட் அப்படின்ற வேதிப்பொருள்ல தான் அந்த வாசனை எண்ணெயை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஸோ இதனாலதான் அந்த கிரேக்கர்கள் அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாமே இந்த நறுமண தீவுகள்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? ஸோ இங்க வந்ததுக்கான ரீசன் இதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஈத்தாமொழி அப்படின்ற இடத்துல உருவாகக்கூடிய நெட்டை ரக தென்னைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈத்தாமொழி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறது. அங்க நெட்டை ரக தென்னைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள். இந்த கலம்காரி அப்படின்றது எங்க படிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஞாபகம் தான் சொல்லுங்க. கலம்காரி அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க டக்குன்னு. எஸ், துணி தான். அது என்ன துணி? எங்க படிச்சீங்க? கலம்காரி அப்படின்றது ஒரு துணி வகை தான். அது எங்க படிச்சீங்க? எந்த இடத்துல படிச்சீங்க? துணியில் வகை ஓவியம். ரைட்டு. ஆன்சர் வந்து முகலாயர்கள்ல படிச்சிருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்ல முகலாயர்கள் இருக்கும். அந்த இடத்துல படிச்சிருப்பீங்க இந்த கலம்காரி அப்படின்ற அந்த இடத்துல. ஸோ இந்த கலம்காரி அப்படின்னா என்னன்னா துணிகள் வரையக்கூடியதான். நீங்க இந்த தேர்லாம் பார்த்துருக்கீங்களா? திருவாரூர் தேர்ல அந்த ரவுண்டா உருண்டையா தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் துணியில தான். அது துணியில செஞ்ச வரையக்கூடிய ஓவியங்கள். அதை தான் கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னாங்க. அது எந்த இடத்துலனா கருப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கு. அதுக்கான புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள். அடுத்தது கள்ளக்குறிச்சி மறைவேலைப்பாடு பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மத்திய அரசோட திட்டங்களை மாவட்டங்களை கரெக்டா செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்வையிடுறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க முதலமைச்சர் தலைமையில. அந்த குழுவினுடைய பேர் வந்து திஷா கமிட்டி. இந்த பேர் வந்து திஷா கமிட்டி, திஷா. ஸோ திஷா கமிட்டி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தீயா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறாங்கன்னு ஞாபகம். மத்திய அரசோட திட்டங்களை மாவட்டங்களை தீயா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தீயானா திஷா கமிட்டி. அடுத்தது சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் எல்லாருக்கும் ஓய்வு பெறும் வயது வந்து 60 உயர்த்தி உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சத்துணவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தமிழக அரசின் கீழே தான் வேலை பார்ப்பாங்க. தமிழக அரசுகிட்ட தான் சம்பளமும் வாங்குவாங்க. ஆனா அவங்க தமிழக அரசோட அந்த ஊழியர்கள்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கான அந்த அந்த பதவி வந்து அவங்களுக்கு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கீழே தான் வேலை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு. ஆனா பர்மனெண்ட் தான். அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்கள் அப்படின்னு வரும். அங்கன்வாடி ஊழியர்கள் அப்படின்னு வரும். ஆனா சம்பளம் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. பே கமிஷன் படி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு நீங்க வந்து மினிமம் 18,000 சம்பளம் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் விருப்பப்படல. இவங்களும் நிறைய போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள். பட் அதுக்கான விஷயங்கள் அரசு செய்யல. எக்கச்சக்கமான வேலைகள் இவங்க தான் செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தடுப்பூசி முகாம். ஸோ அதுக்கான அங்க களத்துல இருந்து அந்த
நோட் பண்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, போஷான் திட்டம்லாம் இருக்கு. ஸோ அது வாக்காளர் கணக்கெடுப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் செய்வாங்க. பட் வந்து அதுக்கான கரெக்டான ஊதியம் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. ஸோ அதோட ஓய்வு பெறும் வயது வந்து 60. அடுத்தது முதலமைச்சரோட பாதுகாப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கையை 12 இருந்து 8 குறைச்சிருக்காங்க. 12 இருந்து 8 குறைச்சிருக்காங்க. அடுத்தது ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் துறையில கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு மறுபடியும் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஒரு 5 முக்கியமான தொல்லாய்வு இடங்களுக்கு அருங்காட்சியகம் அமைக்கிறதா இந்திய அரசு முடிவு பண்ணியிருக்குது. அதுல இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம் 17 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதுல அகழ்வாய்வு பண்ணது யாருன்னா 1876 1876 ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜாகூர் அப்படின்றது. ஓகே, இவரு தான் ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பண்றாரு. அந்த அகழ்வாய்வு பண்ணிட்டா அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்களை அவருடைய நாட்டுக்கு, ஜெர்மனி நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதே மாதிரி நீங்க 11th ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சீங்க கரெக்டா சொல்லுங்க. இதே மாதிரி 1876 சம்திங் ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்கும். டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சிந்தெல்லாம் முடிச்சாச்சு. சொன்ன ஆன்சர் வந்திருக்கணும், ஆனா வரவே இல்லை. ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி சிந்துல 1876 அரௌண்ட் ஒரு அகழ்வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. என்ன? என்ன ஆன்சரே காணும், சத்தத்தையே காணுமே. பேசுறது கேக்குதா? ஆன்சர் பண்ணுங்க. இதே போல 1817 சம்திங் சிந்து நாகரிகத்துல அந்த காலகட்டத்துல யாரு அகழ்வாய்வு பண்ணது, அல்லது அது சம்பந்தமா என்ன படிச்சீங்க? தெரியலையா? சிந்து நாகரிகம் படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் வேற அட்டன் பண்ணிருக்கீங்க, கேட்டா தெரியல. ஆன்சர் வந்து 1853 56 75ல ஒருத்தர் போயிருப்பார். அதையாச்சும் யாருன்னு சொல்லுங்க. 53 56 75ல எஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1875ல ஹரப்பாவில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதே போலதான் அடுத்த வருஷம் இங்க கீழே அங்க மேல சவுத் நார்த்ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆராய்ச்சி பண்ணுவாரு ஹரப்பாவை. கீழே ஆதிச்சநல்லூர் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. படிக்கிறது ஒழுங்காவே படிக்கிறது இல்ல. அப்பப்போ படிச்சு அப்பப்ப கிளியர் பண்ணிடுறது மெமரியை, அப்படிதானே? அதுக்கப்புறம் 2004, அதுக்கப்புறம் 1899 1905 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ரியா அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2004 2005ல மத்திய அரசு ஆய்வு பண்ணி அதோட ஆய்வு அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுவாங்க. இப்போ இது இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம், இந்தந்த பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழடியில ஒரு நூல் விட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த ஆய்வறிக்கையை இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் விட்டாங்க. எப்போ ஆராய்ச்சி பண்ணதுக்குன்னா 2004 2005ல பண்ணதுக்கு இப்போதான் அதோட ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அதனால மறுபடியும் அந்த 17 வருஷம் கழிச்சு இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது அகழ்வாய்வு பணிகள் தொடர்றதுக்கான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட். அந்த இடத்துல 1200 கோடி ரூபாய் முதலீட்டுல பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்க போறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்ல 1200 கோடி ரூபாயில பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்க போறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் அப்படின்னா திருவள்ளுவர் மப்பேட்ல போறாரு அப்படின்னு பூங்கா, அந்த போக்குவரத்து பூங்கா பார்க்கறதுக்காக திருவள்ளுவர் மப்பேட்ல போறாரு. மொப்பெட் MOPET மொப்பட்னா மோட்டார் பைக். அந்த அது ஒரு மாடல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மோட்டார் பைக் மாதிரி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் போக்குவரத்து பூங்கா பார்க்கறதுக்காக மப்பேட்ல போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா இல்லையா? ஸோ அது வந்து இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 35 நகரங்களை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்று. டோட்டலா 35 நகரங்கள் இந்தியா ஃபுல்லா, ஆல் ஓவர் இந்தியா. அதுல சென்னை, கோவை தான் இருக்கு. அதுலதான் இப்ப சென்னை அப்படின்ற இடத்துல, திருவள்ளூர்ல மப்பேட் அப்படின்ற இடத்துல உருவாக்க போறாங்க. நெக்ஸ்ட் புவிசார் குறியீடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி புவிசார் குறியீடு பெற்றதுக்காக அடுத்தது 2075
குடியரசு தினம் விழா வரப்போகுது. ஸோ அதை கொண்டாடுவதற்காக சுதந்திர விழா, ஓகே, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு நடக்க போகுது. ஸோ அதை கொண்டாட ஸோ அதுல இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்க, திருபுவனம் பட்டுக்கு அந்த சிறப்பு அஞ்சல் உடைய வெளியிட்டிருக்காங்க. புவிசார் குறியீடு ஆல்ரெடி இது பெற்றுச்சு. பெற்ற அந்த பொருளுக்காக இப்போ சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்படுது. இதுக்கான திருபுவனம் பட்டுக்கு. ஓகே, இந்த திருபுவனம் பட்டு அப்படின்றது தஞ்சாவூர்ல ஃபேமஸ் ஆனது. கிட்டத்தட்ட சோழ மன்னர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து 2019 வருடம் புவிசார் குறியீடு கிடைச்சது. அந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் எந்த இடத்துல என்ன புவிசார் குறியீடு கிடைச்சது அப்படின்னு மட்டும் ஞாபகம். அடுத்தது வேற என்னென்னலாம் வெளியிட்டிருக்காங்க இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கு வேற என்னென்னலாம் அஞ்சல் உரை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, சேலம் வெண்பட்டு சேலை, சேலத்தை சேர்ந்த வெண்பட்டு சேலை. அடுத்தது கோவை கோரப்பட்டு காட்டன், பவானி ஜமுக்காலம், மதுரை சுங்கடி சேலைகள், நாச்சியார் கோவில் குத்து விளக்கு, நாகர்கோவில் நகை ஆபரணங்கள், ஈத்தாமொழி நட்டை தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கற்சிற்பம், காரைக்குடி கண்டாங்கி சிலை, பத்தமடைப்பாய், இது எல்லாத்துக்கும் அஞ்சல் உரை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த நகராட்சியை தாராசுரம் பேரூராட்சியோட இணைத்து கும்பகோணம் மாநகராட்சியாக தரம் உயர்த்த போறாங்க. ஸோ இதுல இந்த தாராசுரத்துல மிக ஃபேமஸான கோவில் என்ன? தாராசுரத்துல நம்ம தமிழ் புக்ல ஹிஸ்டரியில படிச்ச ஃபேமஸான கோயில். அதை கட்டினது யார்? ஆன்சர் வந்து கட்டினது யாருன்னா ராஜராஜ். இதுல இந்த விஷயத்துல கொடுத்தது என்னன்னா, தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 53% இருக்கு அப்படின்னு சொல்லி. தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை இல்லையா, அது வந்து 53% இருக்கான். இது வந்து சப்போஸ் கேட்கலாம், இதெல்லாம் வந்து கவனிக்கப்படாத பாயிண்ட். ஆனா வந்து எப்படி சொல்றது, ஒரு எக்ஸாம்ல 2018 சம்திங் குரூப் 2 அந்த மாதிரி, ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எய்ட்ஸ் நோயாளி அவங்க வந்து அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதிகமா இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து ஆன்சர் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்கலாம். தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை 53% இருக்கு. இது வந்து ஸ்கூல் புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க இதுக்கான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ஜெர்மனியில கொலோன் அப்படின்ற பல்கலைக்கழகம் இருக்கு. இதுல இந்தியவியல் மற்றும் தமிழ் கல்வி பிரிவுல தமிழுக்கான கல்வியை வந்து 2023 ஆண்டு வரைக்கும் நீடிப்பதற்காக இப்போ அறிவிச்சிருக்காங்க. கொலோன் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில இருக்கு. ஸோ அதுல கல்வி அந்த ஆய்வறிக்கைக்காக இப்போ 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1963 இந்த கொலோன் அப்படின்ற பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. கொலோன் யூனிவர்சிட்டி 1963 உருவாக்கப்பட்ட அப்போல இருந்து தமிழ் வந்து அந்த இடத்துல இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து தமிழை வந்து தூக்குறோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி அதற்கு தமிழ் ஆய்வாளர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசெல்லாம் சேர்ந்து நிதி ஒதுக்கி இப்போ அந்த 23 வரைக்கும் அந்த கல்வி கொடுக்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் கல்வி கொடுக்கறத ஜெர்மனியில கொலோன் பல்கலைக்கழகத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசோட ஜியு போப் விருதை கடந்த ஆண்டு, அதாவது 2020 வாங்கின உல்ரிக் நிக்லஸ் அப்படின்றவங்க, இவங்க இந்த கொலோன் பல்கலைக்கழகத்தை தான் படிச்சவங்க. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து இந்த கொலோன் பல்கலைக்கழகம் தமிழ் பிரிவை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு நிதி உதவியை கொடுத்துருக்காங்க. உல்ரிக் நிக்லஸ் அப்படின்றவங்க போன வருஷம் தமிழக அரசோட ஜியு போப் விருதா இருக்காங்க. ஜியு போப் எங்க பிறந்திருக்காரு? ஜியு போப் எங்கு பிறந்தார்? கனடா. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி கொலோன் யூனிவர்சிட்டியில இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜெர்மனிய ஜெரின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனிய ஜெரின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலோன் அப்படின்னா கொல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லை வயல் சொல்ல முடியாது, ஸோ வயலை கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஸோ அப்போ ஜெரி வந்து
வயல்ல இருக்கு அல்லது கொள்ளையில இருக்கு அப்படின்னு. ஜெடி வந்து கொள்ளையில இருக்கு அப்படின்னு ஞாபகம். ஜெடி கொள்ளை, ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகம். அடுத்தது அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை போக்குறதுக்காக இப்போ பட்ஜெட்ல 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசு. அதன் திட்டமா தான் 2 திட்டங்கள் உருவாக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பள்ளி திட்டம் அப்படின்னு 2 திட்டம். 2 திட்டமும் கிட்டத்தட்ட சேம் தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். மொத்தம் 200 கோடி பட்ஜெட் அந்த அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் குறைபாட்டை போக்குவதற்காக. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 2 திட்டங்கள் என்னன்னா இல்லம் தேடி கல்வி அப்படின்றது. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தோட அதிகாரியாக இளம் பகவத் அப்படின்றவங்க நியமிச்சிருக்காங்க. இது இப்போ நவம்பர் மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அது வரும்போது சொல்றேன். இருந்தாலும் இப்போ அடிஷனலா இங்க இருக்கிறதுனால இதை சொல்லிடுறேன். ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துல வாலண்டியர்ஸ் அவங்க வந்து விருப்பப்பட்டு போகலாம். தினமும் 1 மணில இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அவங்க வந்து பாடம் நடத்தலாம் பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ இதான் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டம். இது வந்து எங்க தொடங்கி வச்சிருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்துல மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. முதலமைச்சர் இருக்காங்க, ஸோ அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் இல்லம் தேடி கல்வி. ஸோ இது எப்படி ஞாபகம், காமராஜர் வந்து 3 மைல்களுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, அதுக்கப்புறம் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தடுக்கி விழுந்தா பள்ளி வைக்கிறாங்க, பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விழுந்துட்டா, ஓகேவா, இல்லத்துல விழுந்துட்டா பள்ளி இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கணும். விழுந்துட்டா அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம். ஸோ இல்லம் தேடி இல்லத்துல இருக்கும் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி. ஸோ தடுக்கி விழுந்தா இல்லத்திலே கல்வி வந்துடும் அப்படிங்கிற யோசிக்கணும். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டம். அடுத்த மக்கள் பள்ளி கல்வி திட்டமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது வந்து பக்கத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4-5 வீடுகள் இருக்கு. ஸோ அந்த வீடுல இருக்க பள்ளிகள் கிட்ட ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அமைச்சு அந்த இடத்துல பள்ளி சொல்லி கொடுக்கறதும் மக்கள் பள்ளி திட்டம். இது வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். வீட்டுக்கே படம் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. இதுல கூட நியூஸ் பேப்பர்ல கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 349 முனைவர்கள் பிஹெச்டி முடிச்சாங்க. அப்புறம் வந்து 3000 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேச்சுலர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல மட்டும் விண்ணப்பிச்சிருக்காங்க 1000 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்ப எவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வெறும் ஒரு மணில இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல 7ஆம் கட்ட அகழ்வாய்வு பணி. கீழடி இருக்கு இல்லையா? கீழடி, கொந்தகை இந்த மாதிரி இடத்துலலாம் 7ஆம் கட்ட அகரம், மணலூர் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இந்த 4 இடங்கள்ல 7ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடந்துச்சு. அதுல மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சுடுமண் உரைக்கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சுடுமண் உரைக்கிணறு எங்கன்னா கீழடியில 7ஆம் கட்ட அகழ்வாய்வு. அடுத்தது பாரத் நெட். ஸோ இந்த பாரத் நெட் அப்படின்ற திட்டம் தமிழகத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் 12,525 கிராமங்கள். இப்போ வரைக்கும் அஃபிஷியலா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி 12,525 12,525 அளவுல டேட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட திட்டத்தோட முக்கிய நோக்கம். பாரத் நெட் இது ஃபர்ஸ்ட் 2011 உருவாக்கப்படுது. 2011 உருவாக்கும்போது இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா NOFN அப்படின்னா நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், அதுதான் அதோட பேர். அப்புறம் 2015 தான் பாரத் நெட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதும்போது. இம்பார்ட்டன்ட். 2011 உருவாக்கின பாரத் நெட் NOFN அழைக்கப்படுது, நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க். அதுக்கப்புறம் பாரத் நெட் அப்படின்னு சொல்லிட்டு 2015 அந்த திட்டத்தை மாத்துறாங்க. இந்த திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிகளுக்கான ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாயிருக்கு தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக. தமிழகத்துல 12,525 கிராமங்கள் இருக்கு. 1,815 கோடியில ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த கவுண்ட்லாம் முக்கியம், கோடிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முக்கியம். எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா LNT மற்றும் BECIL. LNTனா லார்சன் டர்போ. மோஸ்ட்லி இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு அதிகபட்சமா இந்த LNT வருவாங்க. LNT அப்படின்றது ஒரு தரம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்னு பேருவாங்க. ஸோ அதனால இந்த லார்சன் டர்போ அப்படின்றது மோஸ்ட்லி இருக்கும். அடுத்தது BECIL அப்படின்ற இந்த 2 நிறுவனமும் இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளுக்கு 1 GB per second, ஒரு செகண்டுக்கு 1 GB டேட்டா கொடுக்கணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கம். இந்தியாவில் உள்ள 2.5 லட்சம் கிராமங்களுக்கு. அடுத்தது தமிழக அரசின் சார்பாக தொழில்நுட்ப துறை இருக்கு இல்லையா? தொழில்நுட்பவியல் துறை அவங்க வந்து 2 வெப்சைட் உருவாக்குறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா
முன்னேற்றம். இன்னொன்று வந்து தகவல் தொழில்நுட்ப நண்பன் அல்லது ஐடி நண்பன். ஐடினா இன்ஃபர்மேஷன் நண்பன். அதுதான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நண்பன். அதுதான் வந்து தகவல் தொழில்நுட்ப நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. முன்னேற்றம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முன்னேற்றம் அப்படின்ற இணையதளம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட மின் ஆளுமை முகமை இருக்கு இல்லையா, அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, தமிழக அரசோட தலைமைச் செயலாளர் கட்டுப்பாட்டுல இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கான 200 முக்கிய உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த திட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதை கண்காணிக்கிறதுக்காக இந்த முன்னேற்றம் அப்படின்ற வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஐடி நண்பன், தகவல் தொழில்நுட்ப நண்பன். இதுவும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் உருவாக்கப்பட்டதுதான். இது வந்து எதுக்காக அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அந்த தொழில்கள் அதோட கருத்து கேட்புகளுக்காக இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. 2 வெப்சைட் என்னன்னா முன்னேற்றம், இன்னொன்று வந்து ஐடி நண்பன், தகவல் தொழில்நுட்ப நண்பன். அடுத்தது தமிழ் இணை கல்வி கழகத்தால தமிழ் இணை கல்வி கழகத்தால வெப்சைட் இப்போ சாஃப்ட்வேர் விட்டுருக்காங்க. என்னன்னா, கணினி விசைப்பலகை மற்றும் தமிழ் இணையம் ஒருங்குறி மாற்றி அப்படின்னு 2 சாஃப்ட்வேர் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. கணினி விசைப்பலகை, இன்னொன்று தமிழ் இணையம் ஒருங்குறி மாற்றி. ஒருங்குறினா யூனிகோட் கன்வெர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அதே தமிழ் ஃபாண்ட் தான் இருக்கும். நீங்க அந்த தமிழ் ஃபாண்ட் வேற இடத்துல போனீங்கன்னா சிம்பிள்ஸ் வரும் பாத்தீங்களா, அல்லது வேற லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாற்றும் போது சிம்பிள்ஸ் வரும், நிறைய புரியாத சிம்பிள்ஸ் வரும். அது எல்லாமே யூனிகோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்ப்பதற்காக இந்த தமிழ் இணையம் ஒருங்குறி மாற்றி அப்படின்னு தான் உருவாக்குறாங்க. யூனிகோட் கன்வெர்ட்டர் பேர் அதுக்கு. யூனிகோடு அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, இன்னும் 2-3 கோட் இருக்கும் ஃபேமஸ் கோடு, அந்த இதுக்கு லேப்டாப்காக அந்த டைப்பிங்காக யூஸ் பண்றது. ஸோ அதுக்கு வந்து இப்போ மாற்றி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட பெயர் வந்து என்ன மாற்றிருக்காங்கன்னா கீழடி தமிழ் இணைய விசைப்பலகை. இதுக்கு முன்னாடி கணினி விசைப்பலகை இருந்துச்சு தமிழ், இப்போ அது கீழடி தமிழ் இணைய விசைப்பலகை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் இணையம் ஒருங்குறி மாற்றி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கு இப்ப பேர் அப்படின்னா தமிழ் இணைய ஒருங்குறி மாற்றி அப்படின்னு பேர் மாத்திக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், அந்த தட்டச்சு செய்யப்பட்ட உரைநடை கோப்பு ஆவணங்கள் வந்து தேவைக்கேற்ப அந்த ஃபாண்ட் எல்லாம் மாத்திக்கலாம். ஸோ அதுதான் இந்த 2 சாஃப்ட்வேரும் பயன்படுது. அதோட கம்ப்ளீட் தான். ஈவினிங் செகண்ட் பார்ட் இருக்கு, செகண்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷனுக்கு போலாமா? எவ்வளவு பேர் கவனிச்சு கேட்டிருக்கீங்க பார்ப்போம். ரெடியா? ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ கேக்குதா? தூங்கிட்டீங்களோ எல்லாம்? நல்லா கிளைமேட் வேற நல்லா இருக்கு, கதையா வேற சொல்லியிருக்கேன். நெட்வொர்க் ப்ராப்ளம், கிளைமேட் அப்படி இருக்கு, ஸோ அதனால பிரேக் ஆகுது. ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் ஃபர்ஸ்ட் அகழ்வாய்வு யாரு எப்போ பண்ணாங்க? ஆண்ட்ரூஸ் சாகர். தமிழகத்துல எங்க பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படுறாங்க? திருவள்ளூர், மொப்பட். 1200 கோடி. கலம்காரி எதற்காக புவிசார் குறியீடு? எந்த இடத்தின் புவிசார் குறியீடு? கருப்பூர். தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு? தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு? அப்ப தூங்கிட்டீங்க. ஸ்டார்டிங் கேட்ட உடனே ஆன்சர் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். எப்படி லைவ் டெஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா கேட்கறாங்க, இவ்வளவு ஃபாஸ்டா டைப் பண்ணணும் இருந்துச்சோ, இப்போ ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். லிசன் பண்ணி உடனே ரீப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றது கஷ்டமா தான் இருக்கும். பட் போக போக ஃபாஸ்ட் ஆயிடும்.
தமிழக நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 53% உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு. கொலோன் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? கொலோன் பல்கலைக்கழகம், ஜெர்மனி. அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் குறைபாட்டை போக்குறதுக்காக பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 200 கோடி. சென்னை நகர்ப்புற நிலையான மேம்பாடு திட்டத்துக்காக உலக வங்கி எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? கடன் கொடுத்திருக்காங்க. 1112 கோடி. இல்லம் தேடி கல்வி திட்டம் எங்க தொடங்கப்பட்டது? விழுப்புரம் முதலியார் குப்பம். பாரத் நெட்டோட ஒரிஜினல் நேம் என்ன? அந்த திட்டத்தோட ஒரிஜினல் நேம் என்ன? அப்ரிவேஷன் மட்டும் சொன்னா கூட போதும். பாரத் நெட் திட்டத்தோட ஸ்டார்டிங் நேம் என்ன? அல்லது அது ஸ்டார்ட் பண்ண இயர் என்ன? ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. NOFN. கரெக்ட். நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க். நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க். அதை லான்ச் பண்ண இயர் வந்து 2011. இப்படி ஞாபகம் 2011 பாரத் நெட்டோட நோக்கம் என்ன? 1 GB per second. அப்போ 1 ஞாபகம் 2011. ஓகேவா? உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற அந்த நூல் வந்து எப்போ வந்து தொகுக்கப்பட்டது? 2001. உடனே டபக்குன்னு பேக் அடிச்சிருது. தமிழகத்தில் எத்தனை கிராமங்களுக்கு இணையதள சேவை வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு? 250 கிராமங்களா? பாரத் நெட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட 2ஆம் கட்டத்துக்கு எவ்வளோ தமிழக கிராமங்களுக்கு வழங்க இணையதள சேவை வழங்கினா 12,525. 12525. ஓகேவா? தமிழ்நாடு அரசு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 2 இணையதளம் என்னென்ன? முன்னேற்றம், IT நண்பன். சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சமையலர்கள், சமையல் உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயது 60. மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்டங்களில் அமல்படுத்துவதை கண்காணிக்கும் அமைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் உருவாக்கும் அந்த அமைப்பு. மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்டங்களில் அமல்படுத்துவதை கண்காணிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு அல்லது கமிட்டி. திஷா. சொன்ன ஷார்ட்கட்லாம் ஞாபகம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, வந்துடும். இந்தியாவோட கிராம்பு உற்பத்தி. மொத்த கிராம்பு உற்பத்தி கேட்டேன். 1100 மெட்ரிக் டன். அதுல தமிழகம் எவ்வளவு? தமிழகத்துல கிராம்பு பயிரிடக்கூடிய நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் கன்னியாகுமரி இருக்கு? 73%. AK ராஜன் கமிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க?
நீட் இப்போ லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லியிருந்தேன். ஜூன் 10, 2021. இப்போ நீட் எக்ஸாம் 2016 2013 ஃபர்ஸ்ட் நடந்தது. 2013 2013. ரெண்டாயிரத்தி 13 கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அந்த கேஸ் வந்து அது வந்து அன்கான்ஸ்டியூஷனலுக்கு எதிராக இருக்கு, அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு தீர்ப்பு சொல்லி 2013 தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் மறுபடியும் 2014 ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் 2016 சொல்லிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் நீட் அப்படின்றது 2013 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா, 2013 நீட் வந்து டிக்ளேர்டு இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் 2014 மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணி அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்தது 2013. 2016 அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணியிருக்கேன். 2013 ஃபர்ஸ்ட் நீட் வருது. நீட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், CUM, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் 2013 கொண்டு வராங்க. அப்புறம் ஆல்ரெடி சொன்னதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் சொன்னதுனால 2014 நடக்கல, 15 நடக்கல, மறுபடியும் 2016 கொண்டு வரப்படுது. ஓகேவா, ஸோ இதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. தனிப்பெருங்கருணை நாள் எப்போ? அக்டோபர் 5. வள்ளலார் எப்போது பிறந்தார்? 1823 அக்டோபர் 5. காந்தியடிகள் காவல் விருது எத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படுது? 5 பேர். ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நாளைக்கு அல்லது ஈவினிங் டைம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா, தேங்க்யூ.